ஆபிரகாம் கத்தரை தேடல, கத்தர் தான் ஆபிரகாம் தேடினார். மதம் சொல்லுது நீ கத்தரை தேடு, இல்ல கத்தர் தான் என்ன தேடிட்டு இருக்கிறார். இழந்து போனதை தேடவும். அப்ப நம்ம இயேசுவை தேடணுமா? இயேசு நம்மளை தேடிட்டு இருக்கிறாரா? அவர் தான் நம்மளை தேடிட்டு இருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை. அப்ப என்ன சொல்லிட்டானா, டே உன்னோட சேர்ந்தா ஒருத்தன் பெரிய ஆயிடுவான்டா. அதனாலதான் ஆபிரகாமோடு வந்த லோத்து பூமி தாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாயிட்ட. காரணம் ஆபிரகாம் பெரிய ஆளுன்றதுக்காக இல்ல, ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை பெருசு. சொல்லிட்டேன்டா நான் செய்வேன். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை கூட விடுதலை ஆக்கும் போது என்ன சொல்லி கூப்பிடுவார்னா, நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இவர்களை விடுதலை ஆக்குகிறேன். அப்ப ஆபிரகாமோட பண்ணாலே அது யாரோட பண்ண மாதிரி? ஈசாக்கோட பண்ண மாதிரி. ஏன்னா நீ ஆபிரகாமுக்கு பிறந்துட்ட. அப்போ ஆபிரகாமுக்கு பிறந்தா உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு, ஈசாக்குக்கு பிறந்தா உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு. இந்த குடும்பத்துல பிறந்ததுனாலே நீ பெரிய ஆளாவ. உன்னை சுத்தி இருக்கிறவன் எவ்வளவு படு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட ஃப்ரெண்டானா அவன் பெரிய ஆளாயிருவான்றார். ஆபிரகாம் எல்லாம் பார்க்கும்போது எதிரிகள் கூட வந்து காம்ப்ரமைஸ் ஆகிவாங்க, கை கொடுத்துக்குவாங்க, நான் உங்களோட சேர்த்துக்கிறேன்னா உங்க தேவன் பெரியவருமாய். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கவனன்ட்ல நடக்கும்போது உங்க லைஃப பார்த்தே சிலர் ஓட மாட்டாங்க, சிலர் வந்து ஒட்டிக்குவாங்க.